அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ரோலிங் ஃப்ரிக்ஷன் இல்லாட்டி உருளும் உராய்வு அப்படின்னா என்ன செய்ய போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஆக்சுவலாக எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, ரெண்டு டைப்பான ஃப்ரிக்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒன்று என்ன பார்த்தோம்னா, இட் இஸ் ஸ்டாட்டிக்னு பார்த்தோம், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இன்னொன்று ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் ஆர் கைனடிக் ஃப்ரிக்ஷன் இப்படின்னு பார்த்தோம். சரியா? இது ரெண்டுலேயும் இல்லாமல் இது மூணாவது கேட்டகரி இந்த ரோலிங் ஃப்ரிக்ஷன். இந்த ரோலிங் ஃப்ரிக்ஷனை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் கேட்டிங்கன்னா, பிள்ளைகளுக்கு தெரியும், ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே, ரொம்ப வருஷம்னா கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு முன்னாடியே வீல் என்ன செஞ்சிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்போ விவசாயம் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ எது வந்துருச்சு, இந்த சக்கரம் வந்துருச்சு. சக்கரத்துடைய மிக பிரதான நோக்கமாக என்னவா இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் தானியத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எளிமையாக கொண்டு போகிறதுக்கான வழி இதுதான். தூக்கிட்டு போகிறது கஷ்டம், இழுத்துட்டு போகிறது கஷ்டம், வீலில் வச்சு கொண்டு போகிறது சுலபம். இதன் காரணமாக இந்த வீலோட சேர்த்து வண்டிகளும் உருவாச்சு. ரைட். இப்போ இதை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு தரையை எடுத்துக்கோங்க, இதில் ஒரு வீல் எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் ஏ வீல். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம் கேட்டிங்கன்னா, அந்த வீலை வீல் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். சரியா? அப்போ இந்த ஃபோர்ஸ் கொடுத்தா ஆக்சுவலாக இது என்ன செய்ய முயற்சி பண்ணும், இந்த டைரெக்ஷனில் போகிறதுக்கு முயற்சி பண்ணும் இல்லையா, வீல் இப்படி போக முயற்சி பண்ணும். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, தரைக்கும் இதுக்கு இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் காரணமாக ஃப்ரிக்ஷன் உராய்வு உண்டாகும். இந்த உராய்வு காரணமாக இந்த வீல் இதை தரையை வெயிட் காரணமாக தரையை பற்றி இந்த டைரெக்ஷனில் தரை மேலே ஃபோர்ஸ் கொடுக்கும். ஓகே, கொடுக்கும். ரைட். உடனே தரை என்ன செய்யுது, அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்கும். ரைட். இந்த ஃபோர்ஸ் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனால் உருவாகக்கூடிய ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனால தான். இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் காரணமாக தான் என்ன உண்டாகுது, இந்த வீல் முன்னாடி உருண்டு போகுது. அப்போ என்ன நம்மளுக்கு புரியுதுன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரிக்ஷனுடைய அடிப்படையை இது மாற்றுது. இப்போ நம்ம யோசிக்கலாம், ஃப்ரிக்ஷன்னா என்ன. ஃப்ரிக்ஷன்னா என்ன கேட்டிங்கன்னா, சரி, ஒரு சமதளத்தில் ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா இங்கே ஃப்ரிக்ஷன் உண்டாகுது. அப்போ ஃப்ரிக்ஷன்னா என்ன, ரெண்டு சர்ஃபேஸ்க்கு நடுவில் ரிலேட்டிவ் ஸ்பீட் இருந்துச்சுன்னா, சார்பு வேகம் இருந்துச்சுன்னா, ரிலேட்டிவ் ஸ்பீடு, ரெண்டு சர்ஃபேஸ்க்கு நடுவில் ரிலேட்டிவ் ஸ்பீடு இருந்துச்சுன்னா அப்போ கிரியேட் ஆகிறதா என்னது, இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இப்போ இந்த சிச்சுவேஷன் பாருங்கள், இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் இப்படி மூவ் ஆகுது, இது ரோல் ஆகுது. இந்த கான்டாக்ட் சர்ஃபேஸ் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது, கான்டாக்ட் சர்ஃபேஸ் இந்த டேஞ்சென்ஷியலாக மூவ் ஆகுது. ரைட். இதனுடைய இயக்கத்துக்கு தரை இப்படி தான் மூவ் ஆகுது. மீனிங் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட், தரையை பொறுத்து இந்த கான்டாக்ட் பாயிண்ட்டு இன்ஸ்டன்டேனியஸாக அதனோட வெலாசிட்டி ஜீரோவாக இருக்குது. ரைட் பண்ணுறது அதை கவனிச்சு பாருங்கள், புரியும். இந்த பாயிண்ட்டை கவனமாக கவனிச்சு பாருங்கள். அதனுடைய இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இல்லை. ஏன்னு கேட்டால், இது எவ்வளவு முன்னாடி போதோ அவ்வளவு இந்த கான்டாக்ட் பின்னாடி போயிடுது, இது எவ்வளோ முன்னாடி போதோ அவ்வளோ பின்னாடி போகுது. ஐடியல் சுச்சுவேஷனில், பியூர் ரோலிங்கில் ஸ்லிப் ஆகாமல் இருந்துச்சுன்னா, நழுவாமல் இருந்துச்சுன்னா. ரைட். ஸோ அதன் காரணமாக ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் காரணமாக ஃப்ரிக்ஷனே இல்லாமல் ஆயிடுச்சு. திஸ் இஸ் த ஐடியா. திருப்பி வார்த்தைகளை சொல்கிறேங்க, கவனிங்க. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் காரணமாக ஃப்ரிக்ஷனே இல்லாமல் போயிடுது. எப்போ அப்படி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணால், நீங்கள் ரோலர்ஸ் கிரியேட் பண்ணால், சக்கரத்தை செஞ்சீங்கன்னா. இதன் காரணமாக தான் இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குன்னா, இதை நீங்கள் இப்படி தள்ளுறது கஷ்டம். ஆனால் இப்படி வரிசையாக நீங்கள் ரோலர் போட்டுட்டிங்கன்னா, நீங்கள் ஓகே கலர் மாற்றிக்கலாம், போட்டுட்டிங்கன்னா இப்போ ரோல் பண்ணுறது என்னது, ரொம்ப சுலபமாக மாறிடும். ஃப்ரிக்ஷன் மிக 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 குறைஞ்சிரும். அந்த குறைந்த அளவு ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ரிக்ஷனுக்கு பேர் தான் ரோலிங் ஃப்ரிக்ஷன். அதுக்கு பேர் தான் ரோலிங் ஃப்ரிக்ஷன். ரைட். ரோலிங் ஃப்ரிக்ஷன் உருவாகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ரைட், ரோலிங் ஃப்ரிக்ஷன் உருவாகிறதுக்கு நீங்கள் காரணத்தை ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா, இட் இஸ் லிட்டில் காம்ப்ளெக்ஸ். அதனுடைய முழுசாக நம்ம போக முடியாது. ஆனால் பிள்ளைங்க புரிஞ்சுக்கோங்க, என்னென்னா நம்ம சொல்லும் பொழுது என்ன சொல்கிறோம்னா, இப்படி தரை இருக்குது, அதில் வீல் இருக்குது, அப்போ ஒரே ஒரு பாயிண்டில் தான் கான்டாக்ட் பண்ணது நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்படி ஒரு பாயிண்டில் மட்டும் அது கான்டாக்ட் பண்ணுறதில்ல. பல நேரங்களில் எந்த தரையில் படுதோ அந்த தரை டிஃபார்ம் ஆகும். இங்கே காமிச்சிருக்காங்க பாருங்கள், தரை டிஃபார்ம் ஆயிடுச்சு. இல்லாட்டி தரை ஸ்டடியாக இருந்துச்சுன்னா வீல் டிஃபார்ம் ஆகும். இங்கே பாருங்கள், வீல் டிஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே வட்டமாக இல்லை. ஆக்சுவலாக இப்படி தானே எடுத்துருக்கணும், இப்படி தானே இருக்கணும், இல்லை, ஃப்ளாட்டாக இருக்குது. அப்போ இந்த டிஃபார்மேஷனுக்கு வண்டியுடைய மோஷனில் இருந்து அது எனர்ஜி எடுக்கும். அது ரொம்ப கம்மியான அளவு தான். ரைட்.
கம்மியான அளவு தான். அந்த எனர்ஜி லாஸ் தான் இங்கே ஃப்ரிக்ஷனல் லாஸாக நம்ம கண்ணுக்கு தெரியப்படுது, நமக்கு தெரியுது. யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால தான் இது வந்து எதுக்குள்ளே போயிடுது, கம்ப்ளீட்டாக மெட்டீரியல் சயின்ஸில் ஒரு பகுதியாக அந்த டொமைன் என்ன ஆயிடுது, உள்ளே போயிடுது. அது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பின்னாடி எடுத்து அங்கே இதெல்லாம் நீங்கள் டீப்பாக படிச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டயரை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் எப்படி பொட்டன்ஷியல் எனர்ஜி, டிஃபார்மேஷனுக்கு என்ன எனர்ஜி, இப்படிலாம் நீங்கள் என்ன செய்வீங்க, படிப்பீங்க. இப்போ நம்ம பிள்ளைய புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ரோலிங் ஃப்ரிக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். என்ன காரணம்னா தரையும் கான்டாக்ட் சர்ஃபேஸ்க்கும் உள்ள வேகம் 0 ஆயிடுது ஐடியலாக. பட் ரியாலிட்டி கொஞ்சம் இருக்கும். நம்ம இப்போதைக்கு அதை மன்னிச்சு விட்டுருவோம்னு வச்சுக்கோமே. ஐடியலாக இட் இஸ் 0. அதனால் மிக கம்மியாக இருக்குது. ப்ராக்டிக்கலாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட இட் வில் பி தட் இஸ் அதனுடைய மியூஆர் எடுத்திங்கன்னா 0.03 0.04 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் ஸ்லைட்டஸ்ட் ஃபோர்ஸ் கொடுத்தாவே பாருங்கள், விரல்கிட்ட தள்ளுறாங்க, ரோல் ஆயிடுது. இதுதான் பிள்ளைங்களா ரோலிங் ஃப்ரிக்ஷன் குறித்த ஒரு புரிதல். பிள்ளைகளுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா என்ன செய்யுங்க, கமெண்ட் பாக்ஸில் சாருக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.